வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க மாங்காய் ஊறுகாய் கரெக்டான அளவுகளில் எப்படி வருஷம் ஆனாலும் கெட்டே போகாத அளவுக்கு நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாய் காய்ச்சல் ஜுரம்னா ஒரு கஞ்சி வச்சுக்கிட்டு இந்த மாங்காய் ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இல்லை ஊரில் உங்கள் குழந்தைங்கள்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாங்காய் ஊறுகாய், கெட்டே போகாது. அதுதான் இதில் முக்கியம். இதில் நம்ம சில பல டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்கேன். அதெல்லாம் பண்ணி நீங்கள் செய்யும்போது தான் அந்த மாங்காய் ஊறுகாய் கெட்டே போகாது. இதுக்கு நான் ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒட்டு மாங்காய் சில ஊரில் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இதை ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் முதல் நாள் நைட்டே எடுத்து வெளியில் வச்சிடணும், ஃப்ரிட்ஜில் இருந்தால். ஏன்னா அதில் வேர்வை பூத்த மாதிரி இருக்கும், அதனால் அதை எடுத்து ஜில்லுன்னு இருக்கும். அப்படி நீங்கள் மாங்காய் ஊறுகாய் செஞ்சிட்டிங்கன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை கழுவிட்டு நல்லா தொடச்சிடுறேன். நல்லா தொடச்சிடணுங்க, ஈரமே இருக்கக்கூடாதுங்க. முக்கியமாக இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். நம்ம வருஷத்துக்கு செஞ்சு வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டவல் வச்சும் நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சும் தொடச்சிட்டேன். டவல் வச்சும் தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம கழுவி மட்டும்தானே எடுத்துருக்கோம், அதனால் அது நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் மாங்காவை நல்லா செக் பண்ணி வாங்குங்க. நல்லா முத்தி போன மாங்காவாக இருக்கணுங்க. பிஞ்சு மாங்காய் ஊறுகாய்க்கு அவ்வளோவா அது செட் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். நல்ல முத்தின மாங்காவாக இருக்கணும். அதாவது நல்லா விதையெல்லாம் நல்லா அழுத்தமாக உள்ளார ஓடெல்லாம் நல்லா அழுத்தமாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இதிலே நீளம் நல்ல புளிப்பு மாங்காயெலாம் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ மாங்காவை நான் அரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது அருவாமனையில் தான் அரியலாம், கத்தியில் அரிஞ்சால் அந்த ஓடோடு வராது. முதல்ல இந்த விதையை எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கங்க, இதை கண்டிப்பாய் எடுத்துடணுங்க. இதை நீங்கள் 2 பகுதியாக அரிஞ்சிட்டு மொத்தமாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அரியிறப்போ தான் நமக்கு அந்த மாங்காய் இது கெட்டு போகாது, ஊறுகாய் கெட்டு போகாது. இதை டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விதையை நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா மேலே அப்படியே பேப்பர் மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும், அதை கண்டிப்பாக எடுக்கணுங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. இந்த ஓடு ரொம்ப முக்கியம். அந்த மாங்காயில் இருக்க ஓடை விட்டுருங்க, அந்த விதையை மட்டும் எடுங்க. சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக இப்படி எடுத்துகிட்டு அரிஞ்சிங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா உரிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒன்று ஒன்றா உரிச்சிக்கிட்டு இருக்கணும். அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி 2 பகுதியாக அரிஞ்சிட்டு நீங்கள் இந்த சில பேர் அருவாளில் வெட்டி எடுப்பாங்க, பெரிய பெரிய பீஸாக இருக்கும். நான் இன்றைக்கி அருகாமனையில் முடிஞ்ச அளவு நான் சின்ன சின்னதாக அரியறது தான் பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிருங்க. பாருங்கள், மாங்காய் பூச்சி எதுவுமே இல்லை, அந்த விதையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. மாங்காய் ஓட்டைக்கிட்ட எதுவுமே அதில் வண்டெல்லாம் இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்ல தரமான மாங்காய். இந்த மாதிரி மாங்காவாக இருந்தால் உங்களுக்கு ஊறுகாய் பல வருஷத்துக்கு கெட்டு போகாது. இப்போ மாங்காவை நான் இந்த மாதிரி ஓடு வச்சு தாங்க அரியணும். இந்த ஊறுகாய்க்கு ஓடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த துண்டை நீங்கள் எடுத்து அந்தண்டையாக வச்சுருங்க. இந்த மாதிரி ஓடு இருக்கணுங்க. எந்த அளவுக்கு சின்னதாக அரிய முடியுமோ அரிஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓடு வச்சு தான் நீங்கள் அரியணும். அது கத்தியால் வச்சு அரியறப்போ அவ்வளோவா பர்ஃபெக்டாக வராது. அருவாமனையிலையோ இல்லை ஒரு அருவாள்லையோ வச்சு வெட்டிக்கோங்க. நான் அருகாமனையில் தான் அரிஞ்சேன், கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கட்டு. 1 கிலோ மாங்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன். அளவும் சொல்லிடுறேன். 1 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேங்க. 1 கிலோ மாங்காவுக்கு என்னென்ன அளவில் நம்ம பொருளெல்லாம் சேர்க்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதை நல்லா அரிஞ்சிட்டுங்க. மேலே தொட்டு பார்த்திங்கன்னா ஈரம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஈரம் இருந்துச்சுன்னா லைட்டாக ஃபேன் காற்றுல துணியை விரித்து போட்டு நல்லா உலர்த்தி விட்டுருங்க. வெயிலில் காய வைக்காதீங்க, ஃபேன் காற்றுல உலர்த்தி விடுங்க. எனக்கு நல்லாவே ட்ரையாக இருக்குது, அதனால் நான் அப்படியே அந்த தட்டுலேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். இதை வச்சுட்டு இதை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணாதீங்க. ஒன்று ஜாடி இருக்கணும், பீங்கான் ஜாடி இருக்கணும், இல்லைன்னா மண் பாத்திரம். இதில் நீங்கள் அந்த ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க. அப்போ அது அந்த உப்பு கரைஞ்ச மாதிரி அந்த பாத்திரம் அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகுங்க. அது அந்த ஊறுகாயை கெட்டு போக வைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி மண் சட்டி இல்லைனா பீங்கான் பாத்திரம் இல்லைனா கண்ணாடி பாத்திரம், இது 3 தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ 1 கிலோ மாங்காவுக்கு நல்லா கையால் பிடிச்ச புடி, நல்லா 1 புடி திமிரு புடியான்னு சொல்லுவாங்க, கையால் நல்ல பெரிய புடியாக 1 புடி உப்பு போட்டுக்கோங்க. இது உப்பு 1 கிலோ மாங்காவுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு நல்ல பெரிய புடியாக போட்டு உப்பு போட்டு கல் உப்பு தான் சேர்த்துருங்க. சில பேர் பொடிச்சிட்டெல்லாம் சேருவாங்க. இது நம்ம ஊற வச்சுட்டு தான் செய்ய போகிறோம். அதாவது 2 நாள் 3 நாள்லாம் ஊற வைக்க போகிறது இல்லைங்க. காலையில் நீங்கள் இதை அரிஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் அரை வெயிலில்
அப்படி மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் நீங்கள் வந்து அதுக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு மற்ற பொருளெல்லாம் போட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து பால்கனியில் தாங்க வச்சேன், மொட்டை வெயிலெல்லாம் கொண்டு வைக்கல. இதிலே எனக்கு நல்ல வெயில் வரும். அந்த உப்பு வந்து அந்த மாங்காயில் ஊறி தண்ணி கொஞ்சம் விடும். அதுக்காக தான் இந்த ஏன்னா மாங்காயில் அந்த உப்பு ஊறினா தான் நம்ம எடுத்து ஊறுகாய் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம மிளகாத்தூள் எண்ணெயோடலாம் சேர்த்து போட்டுட்டோம்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காதுங்க, நறுக்குன்னு இருக்கும். அதனால தான் உப்பு போட்டு ஒரு காலையிலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணுங்கிறது. இப்போ நம்ம அது ஊறிக்கிட்டு இருக்க டயத்துலேயே நம்ம இங்கே இதுக்கு மசாலா பொடியெல்லாம் அரைச்சிடலாம். இதுக்கு வந்து நான் 1/4 கப்பால் 30 கிராம் கடுகு, 10 கிராம் வெந்தயங்க, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணுங்க. அப்புறம் ஒரு 10 கிராம் கட்டி பெருங்காயம், கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் சேருங்க, ஊறுகாய் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இது நல்லா கடுகெல்லாம் வெடித்து வெந்தயமும் நல்லா செவந்துடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து நான் வந்து 1 கிலோ மாங்காவுக்கு சொல்லியிருக்கேங்க. 30 கிராம் கடுகு, நீங்கள் கப்பால் அளந்தீங்கன்னா 1/4 கப்பால் ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு 10 கிராம், 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கட்டி பெருங்காயம் ஒரு 10 கிராம் எடுத்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜாரில் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிப்புங்கிறது வந்து இதுக்கு 1 கிலோ மாங்காவுக்கு 1/4 லிட்டரு எண்ணெய் எடுத்துருக்கேங்க, நல்லெண்ணெய். இது வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வரமிளகாய் ஒரு 4-5 வரமிளகாவை, நீட்டு மிளகாய் தாங்க, அதை புட்டு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் ஓவர் காய்ச்சலாக இருக்கக்கூடாதுங்க. அரை காய்ச்சல்லையே நீங்கள் நல்லா அந்த கடுகு வெந்தயம் சூடானு பொரிஞ்சதுக்கப்புறமே சிம்மில் போட்டுருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் மாங்காய் நல்லா ஊறிடுச்சு. நான் ஈவினிங் ஊறினதுக்கப்புறம் தான் அந்த தாளிப்பெல்லாம் ஆரம்பித்தேன், மசாலா பொடியெல்லாம் நான் அரைச்சேன். இப்போ மாங்காய் ஊறி அந்த கலர் நல்லா சேஞ்சு பச்சை கலர்லேருந்து மஞ்சள் கலராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ 1 கிலோ மாங்காவுக்கு 1/4 கப்பு, மெஷர்மெண்ட் கப்பால் 1/4 கப்பு நான் வந்து மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க, காஷ்மீரி சில்லியெல்லாம் போட்டு அரைச்சதுனால நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இப்போ வந்து கடுகு வெந்தயம் பெருங்காயம் கட்டி அதை அரைச்ச அந்த பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சோம்ல அதில் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன் இது வந்து நம்ம டைரெக்டாக சேர்க்கலைன்னா அந்த மஞ்சத்தூள் வாசம் இருக்கும், அந்த பச்சை வாசம் போகணுன்னா நம்ம டைரெக்டாக பொரியும் போதே போட்டோம்னா மஞ்சத்தூள் கருகி போயிடும். அதனால் இறக்கி ஆற வச்சதுக்கப்புறம் லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் இந்த மஞ்சத்தூளை போடுங்க, அப்போ அந்த வாசம் போயிடும். இப்போ இந்த தாளிப்பு வந்து நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் இதில் ஊற்றுங்க. ரொம்ப கொதிக்க சூட்டோடு ஊற்றாதீங்க. நல்லா இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் மாங்காயில் ஊற்றுங்க. இப்போ இந்த மசாலா பொடி, இந்த தாளிப்பு, இந்த எண்ணெய் இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மண் சட்டியிலே வச்சு செய்கிறப்ப அந்த உப்பு பொரிஞ்சு போகிறது இதெல்லாம் நமக்கு வந்து தவிர்க்கப்படும். நமக்கு வந்து எந்த ஒரு ஃபங்கஸும் வராது. அதனால மண் சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் சில்வர் சட்டியில் போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பீங்கான் ஜாடியில் போட்டு ஊற வைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் தானே செய்ய முடியும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மண் சட்டி இருக்கும், அதனால தான் நான் மண் சட்டி எடுத்தேன். இப்போ நல்லா இந்த மாதிரி குலுக்கி விடுங்க, கிளறி விட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்கங்க. இந்த நல்லா ஊறணும், இது நல்லா ஒரு 3-4 நாளைக்கு ஊறணும். ஊறினா தான் இந்த மாங்காய் ஊறுகாய் வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. மேக்ஸிமம் கைப்படாமல் பார்த்துங்க. இந்த தாளித்து கொட்டினதுக்கப்புறம் கைப்படக்கூடாது. அதுக்கு முன்னாடி கூட நம்ம கிளறும்போது இதெல்லாம் வந்து வரும். இப்படி இப்போ தாளித்து கொட்டிட்டு ஒரு நல்ல வெள்ளை துணியை போட்டு நல்லா கட்டிடுங்க. கட்டி நான் வந்து பால்கனிலே தான் வைக்க போகிறேன், ஒரு அரை வெயிலில் வைக்க போகிறேன். இல்லை நீங்கள் கிச்சனில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இது ரொம்ப வெயிலெல்லாம் வேண்டியதில்லை, இது ஊறணும். அடிக்கடி மட்டும் எடுத்து குலுக்கி விடணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை எடுத்து குலுக்கி விட்டு வைக்கணும். அவ்வளோதான். திறந்து பார்த்துட்டு குலுக்கி விட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஊறி இருக்கும், இன்னொரு பக்கம் ஊறாமல் இருக்கும் மாங்காய். இப்போ நான் பால்கனிலே இதை கட்டி வச்சிடுறேன். அரை வெயிலில் வச்சோன்னா நல்லா இருக்குங்க, சீக்கிரம் ஊறும். இதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் போட்ட உப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லா வெயில் நல்லாவே அடிக்குதுங்க, அதனால் பால்கனியில் வச்சுட்டேன். மொட்டை மாடியிலலாம் வைக்கல. இப்படி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து 3 நாள் கழித்து எடுத்தேங்க. இது 4ஆம் நாள் எடுத்து பார்த்தேன். ஒரு 4 நாள்லேயே நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு அப்படியே வந்து மிதந்து இருக்கும், அதுதான் இது ஊறிட்டுங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம ஒரு பீங்கான் ஜாடியில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க.
கிளறி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா இந்த எண்ணெய் இப்போ இந்த டயத்தில் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் உப்பை வந்து கல்லுப்பை வந்து பொடிச்சிட்டு மேலே தூவிக்கலாம். நான் போட்டது கரெக்டாக தாங்க இருக்குது. நான் ரொம்ப கறிக்க உப்பு போட மாட்டேன். ஆனால் ஊறுகாவுக்கு கறிக்க தான் உப்பு போடுவாங்க சில பேர். 1க்கு 2 கைப்பிடி அளவெல்லாம் போடுவாங்க. அது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை. இது எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துலேயே சரியாக போயிடுங்க மாங்காய் ஊறுகாய். நான் வந்து நல்லா சாப்பிடுவேன் இந்த ஊறுகாய். நம்ம வந்து தயிர் சாதம் இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் யாருக்கு தான் பிடிக்காது? ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைங்க, கெட்டே போகாது. இப்போ பீங்கான் ஜாடி நம்ம இதில் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். எல்லா பாத்திரமுமே நல்ல ட்ரையாக காய வச்ச பாத்திரத்தில் தாங்க நீங்கள் செய்யணும். இந்த பீங்கான் ஜாடியெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சது அதில் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், நல்லா குலுக்கி விட்டு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு குலுக்கி விட்டுட்டு இதை நான் கட்டி வச்சுருவேங்க. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு மூலையில் கபோர்டில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். மேலே மூடி போட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு காற்று போய் துணியை 4ஆக மடித்து போட்டு நீங்கள் கட்டி வைங்க. அது கெட்டே போகாது. நான் எனக்கு தேவையானதை எடுத்து ஒரு சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். அது அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து மிச்சம் இருக்கதை நான் இதை கட்டி நான் வந்து ஒரு கபோர்டில் ஒரு ஓரமாக வச்சுருவேன். எனக்கு தேவைப்படுறப்ப நான் பாட்டிலில் கொஞ்சம் சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுக்குவேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாங்காய் ஊறுகாய். நான் சொல்லி கொடுத்த முறைப்படி ஈரம் இல்லாமல் எல்லா பாத்திரமும் சுத்தமாக வச்சு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் தனியாக உங்களுக்கு தேவைப்படுறதை எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா கையை போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கைப்படாமல் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டே போகாது. கடைசி பீஸ் மாங்காய் சாப்பிட்ற வரைக்கும் டேஸ்டியாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக கெட்டு போகாது. நான் சொல்லி கொடுத்த முறைப்படி செய்யுங்க. சூப்பராக இருக்கும் மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.